உள்ளவராய் இருக்கிறாரே. அன்பானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த வசனங்களை நாம் நம்பிக்கையோடு நாம் உரிமை பாராட்டி ஜெபிக்க வேண்டும். ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பாருங்க, ஆவியும் ஜீவனுமான இந்த வாக்கு தத்தங்கள் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்யும். பாவத்தின் விளைவாக நம்முடைய வாழ்க்கையில் வியாதி வந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் பாவ நிவாரண பலிகளை செலுத்தி நாம் நம்முடைய இயேசுவின் இரத்தத்தால் பாவங்கள் கழுவப்பட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு. ஒருவர் பேரில் நமக்கு ஏதாவது ஒரு கசப்பு, ஒரு வைராக்கியம், மன்னிக்க முடியாத சுபாவம் அப்படி நமக்கு இருக்குமென்றால், அது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் வியாதி வந்திருக்கும் என்றால், நம்முடைய கசப்பு, வைராக்கியம் அது எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட வேண்டும். அதுதான் நம்முடைய வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே வழியாக இருக்கும். பாருங்க, ஒரு அறிஞரிடம் ஒரு பணக்கார மனிதன் சென்று, ஐயா, என்னிடத்தில் ஏராளமான செல்வம் இருக்கிறது, நிறைய பொருள் எல்லாமே இருக்கிறது, ஆனால் எனக்கு ஒரு சமாதானமும் இல்லை, நான் சமாதானம் அடைவதற்கு என்ன வழி என்று கேட்டார். அப்பொழுது அந்த அறிஞர் அவருக்கு எந்த பதிலையுமே அவர் சொல்லவில்லை. பக்கத்தில் விளையாடி கொண்டிருந்த ஒரு குழந்தையை அழைத்தார். அந்த அறிஞர் அழைத்து அந்த குழந்தையிடம் ஒரு மாம்பழத்தை கொடுத்தார். அந்த குழந்தை ஒரு கையால் அந்த மாம்பழத்தை பெற்றுக்கொண்டது. திரும்ப அந்த அறிஞர் இன்னொரு மாம்பழத்தையும் அந்த குழந்தையிடம் கொடுத்தார். அப்பொழுது அந்த குழந்தை தன்னுடைய 2வது கையால் அந்த மாம்பழத்தை பெற்றுக்கொண்டது. இன்னும் அந்த அறிஞர் அந்த குழந்தையிடம் ஒரு மாம்பழத்தை கொடுத்தார். அப்பொழுது ஒரு மாம்பழத்தால் அந்த 2 கையால் அது மார்போடு அணைத்து கொண்டு அடுத்த மாம்பழத்தை அது பெற முயற்சித்தது. அப்பொழுது ஒரு மாம்பழம் நழுவி கீழே விழுந்து சாக்கடையில் விழுந்து விட்டது. அப்பொழுது அந்த குழந்தை பயங்கரமாக அழுதது. இதை கவனித்து கொண்டிருந்த அந்த பணக்காரரிடம் அந்த அறிஞர் சொன்னார், பார்த்தாயா, இந்த குழந்தை 2 மாம்பழம் போதும் என்று நினைத்திருந்தால் இந்த குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்காது, இந்த குழந்தை இப்படி அழுதிருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை அப்படி என்று சொன்னார். அதே போன்றுதான் போதும் என்ற திருப்தி ஏற்பட்டு விட்டால் நமக்கு நிம்மதி கிடைக்கும், சிக்கலே வராது அப்படி என்று சொன்னார். அப்பொழுது அந்த செல்வந்தருக்கு தனக்கு ஏன் நிம்மதி இல்லை என்பது அவருக்கு புரிந்துவிட்டது. அன்பானவர்களே, ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று எழுதுகிறார். அன்பானவர்களே, நம்மிடத்தில் இருக்கிறதை நாம் போதும் என்று எண்ண வேண்டும். நமக்குள்ள பேராசை வந்துவிட்டால் நாம் இருக்கிறதையுமே இழந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். பாருங்க, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, இருக்கிறதை வைத்துவிட்டு நீ இல்லாததற்கு பறக்காதே என்று சொல்லி பெரியவர்கள் சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்மிடம் இருப்பதை வைத்து நாம் சரியான முறையில் அதை பயன்படுத்த தவறும் போது நமக்கு நிம்மதியை இழக்கிற அந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. தேவன் நமக்கு கொடுக்கிற செல்வமாக இருக்கலாம், சொத்துக்களாக இருக்கலாம், பொன் வெள்ளியாக இருக்கலாம், தேவன் நமக்கு கொடுத்த தாளந்துகளாக இருக்கலாம், தேவன் நமக்கு கொடுத்த குடும்பமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தேவன் நமக்கு கொடுத்ததை வைத்து அதில் நாம் திருப்தியோடு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாததை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் ஏக்கமோ கவலையோ இருக்கக்கூடாது. அப்பொழுது நாம் எதிர்பாராத ஆசீர்வாதங்களால் தேவன் நம்மை நிரப்பி ஆசீர்வதிப்பார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, எங்களால் ஏதாகலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. பாருங்க, இன்று தாழ்வு மனப்பான்மையினால் பாதிக்கப்பட்ட அநேகர் அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவிக்கிறார்கள். நாம் உற்சாகத்தை இழக்கிற வேளையில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த வசனங்களை நாம் விசுவாசித்து அதை அறிக்கையிட்டு நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். பாருங்க, யோவேல் 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இந்த வசனத்தை நம்முடைய பலவீனமான நேரங்களில் நாம் அறிக்கையிட்டு நாம் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும்.
பாருங்க, நாம் தோல்வி அடைந்து விட்டோம் என்று நாம் நினைக்கும்போது 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்ல வேண்டும். நாம் எதை குறித்தாவது நாம் பயப்படும் போது ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று நாம் சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, பிசாசு நமக்குள் வந்து சந்தேகத்தை எழுப்பும்போது நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் என்று சொல்லி நாம் விசுவாச அறிக்கையிட வேண்டும். அன்பானவர்களே, நாம் தேவன் மேல் நாம் முழு நம்பிக்கை வைத்து நாம் விசுவாசத்தோடு நாம் முன்னேற வேண்டும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறபடி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி நாம் ஜெபித்து நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தேவன் நம்மை நடத்துகிற தேவன். நம்முடைய சொந்த பலத்தில் நாம் செல்ல முடியாத உயரத்தை நோக்கி தேவன் நம்மை நடத்தி செல்லுகிற தேவன். அன்பானவர்களே, ஒரு குழந்தை அது பயமாகவோ அசௌகரியமாகவோ இருக்கும்போது தாயின் அரவணைப்பை அது நாடும். அந்த தாயின் அரவணைப்பு அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அதனுடைய பயத்தை போக்கி அதற்கு ஒரு தைரியத்தை கொடுக்குகிறது. அதே போல் நாம் பரிசுத்த வேதாகமத்தை நாம் கரத்தில் எடுத்து வாசிக்கும்போது தேவனுடைய தேற்றுதலை நாம் உணர முடியும். நம்பிக்கையின் தைரியமும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். ஆகவே நாம் வேதத்துக்கு செவி கொடுத்து வாழும்போது சகல ஆசீர்வாதங்களோடும் தேவன் நம்மை நடத்தி செல்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். ஏது கடுகிறாய் நீ ஏழை மாது நான் என்ன செய்வேன், கூதல் அடிக்கிறது பாலா குளிரும் பொருட்களையோ. அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். ஏது கடுகிறாய் நீ ஏது கடுகிறாய் நீ ஏழை மாது நான் என்ன செய்வேன், கூதலடிக்கிறதோ பாலா குளிரும் பொருட்களையோ, கூதலடிக்கிறதோ பாலா குளிரும் பொருட்களையோ, தந்தைக்கு தச்சு வேலை தந்தைக்கு தச்சு வேலை, உன் தாயும் எளியவளே, இந்த மாசங்கடத்தில் பாலா என்ன பெருமையுண்டு, இந்த மாசங்கடத்தில் பாலா என்ன பெருமையுண்டு, ஏது கடுகிறாய் நீ ஏது கடுகிறாய் நீ ஏழை மாது நான் என்ன செய்வேன், கூதலடிக்கிறதோ பாலா குளிரும் பொருட்களையோ, கூதலடிக்கிறதோ பாலா குளிரும் பொருட்களையோ, மூட துணி இல்லையோ மூட துணி இல்லையோ, இந்த மாடடையுங்கொட்டிலில் வாடையடிக்கிறதோ பாலா கலங்கி தவிக்கிறாயோ, வாடையடிக்கிறதோ
ஏது கழுகிறாய் நீ ஏழை மாது நான் என்ன செய்வேன் கூதலடிக்கிறதோ பாலா குளிரும் பொறுக்கலையோ கூதலடிக்கிறதோ பாலா குளிரும் பொறுக்கலையோ வான்தூதர் தாலாட்டை வான்தூதர் தாலாட்டை கேட்ட மாமணியே உனக்கு நான் பாடும் தாலாட்டு கேட்க நன்றாயிருக்கலையோ நான் பாடும் தாலாட்டு கேட்க நன்றாயிருக்கலையோ ஏது கழுகிறாய் நீ ஏது கழுகிறாய் நீ ஏழை மாது நான் என்ன செய்வேன் கூதலடிக்கிறதோ பாலா குளிரும் பொறுக்கலையோ கூதலடிக்கிறதோ பாலா குளிரும் பொறுக்கலையோ ஜோதியே சுந்தரமே ஜோதியே சுந்தரமே மனு ஜாதியை மீட்க வந்த நாதனே நீரழுதால் இந்த நாடும் சிறியாதோ நாதனே நீரழுதால் இந்த நாடும் சிறியாதோ ஏது கழுகிறாய் நீ ஏது கழுகிறாய் நீ ஏழை மாது நான் என்ன செய்வேன் கூதலடிக்கிறதோ பாலா குளிரும் பொறுக்கலையோ கூதலடிக்கிறதோ பாலா குளிரும் பொறுக்கலையோ இல்லாத ஏழைகட்கு இல்லாத ஏழைகட்கு இந்தம் எல்லாம் அளிக்க வந்த செல்வமே நீரழுதான் ஏழை மாது நான் என்ன செய்வேன் செல்வமே நீரழுதான் ஏழை மாது நான் என்ன செய்வேன் ஏது கழுகிறாய் நீ ஏது கழுகிறாய் நீ ஏழை மாது நான் என்ன செய்வேன் கூதலடிக்கிறதோ பாலா குளிரும் பொறுக்கலையோ கூதலடிக்கிறதோ பாலா குளிரும் பொறுக்கலையோ அன்பர்
அன்பற்றோர் தேசத்திலே அன்பற்றோர் தேசத்திலே அழுதால் யாரும் உருகுவாரோ இன்பமே ரஞ்சிதமே மகனே ஏங்கியாளாயரசே இன்பமே ரஞ்சிதமே மகனே ஏங்கியாளாயரசே